டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே கேர்சர் ரைட்டிங் நல்லாவே எழுதுவீங்க. பட் இன்னும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டிப்ஸு. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணும், ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும், அழகாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு முதல்ல லைன்ஸ் சொல்லித்தரேன். இது அப் லைனுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லைன் அப் லைன். அவனா பாட்டம் லைன் என்னது, கீழே இருக்கிறது லாஸ்ட் லைன் என்னது, பாட்டம் லைன். ஓகேவா? ஸோ செகண்ட் லைனை மிடில் லைனுன்னு சொல்லுவோம். தேர்ட் லைனை பேஸ் லைனுன்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ரீகால்க்காக சொல்கிறேன். ஸோ இப்போ ஏ எப்படி பண்ணணும், பேஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் லைனை டச் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ் லைனுக்கு இப்படி போட்டு ஏ போடணும். ஓகே. ஸ்மால் ஏ அதே மாதிரி பேஸ்லேருந்து தான் எல்லா வேர்ட்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி போட்டு இப்படி போடணும். ரெட் கலராக இருக்குதுன்னு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பி. அதே மாதிரி இப்போ பி என்ன பண்ணுவோம், டாப் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மிடில் லைனில் இப்படி இப்படி போடணும் பி. ஓகே. ஸ்மால் பி அதே மாதிரி மிடில் லைனை டச் பண்ணி இப்படி முடிக்கணும். எப்போவுமே எழுதும்போது இந்த லாஸ்ட்டில் வர்றதை கொஞ்சம் அப்படி இழுத்து விடுங்க. இட் வில் பி லுக் லைக் பியூட்டிஃபுல். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக்குறதே அதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சி. சி நம்ம மிடில் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மிடில் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போட்டு இப்படி சி. ஓகேவா? இதில் இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கும். தென் இதில் பேஸ் லைன்லேருந்து கொண்டு போயிட்டு இதை இந்த சைடில் இப்படி இழுத்து விடணும். அழகாக இருக்குல்ல? இதே மாதிரி நீங்களும் எழுதி ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு டி. கேபிட்டல் டிக்கு அப் லைன்லேருந்து கொண்டு பேஸ் லைனில் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு இப்படி போடணும். இங்கே கீழே வரைக்கும் இழுக்காதீங்க. இது போட்டால் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டி. ஸ்மால் டி. ஏ மாதிரி போட்டுட்டு மேலே அந்த மேலே ஒரு லைன் மாதிரி இழுத்துட்டு அப்படி போடணும். நெக்ஸ்ட் இ எப்படி போடணும், ஈயும் அப் லைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பாதியில் இப்படி பண்ணிவிட்டு ரிட்டன் மிடில் லைனுக்கு இ. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்மால் இ. ஸ்மால் இ பேஸ் லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மிடில் லைன் டச் பண்ணிவிட்டு இப்படி போடணும். ஓகே, கிளியர் தானே இது? நெக்ஸ்ட் போகலாம். எஃப்க்கு போகலாமா? எஃப்க்கு என்ன பண்ணணும், அதை இங்கே சென்டரில் இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி போட்டு பேஸ் லைனில் இப்படி அந்த கர்வை கொடுத்துட்டு லைனுக்கு மேலேயே அந்த டேஷை போடணும், ஹைஃபன் மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்மால் எஃப். இது நல்லா பார்க்கணும். ஸ்மால் எஃப் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பேஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மால் எஃப் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பேஸ் லைன்லேருந்து. சொல்லி எழுதணும். பேஸ் லைன்லேருந்து டாப் லைனுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் பாட்டம் லைன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாட்டம் லைன் டச் பண்ணுறதை பார்க்கும். பாட்டம் லைனுக்கு போயிட்டு இப்படி வரணும். ஓகே. எஃப். அடுத்து ஜி. இப்போ இதுவுமே பாட்டம் லைனை டச் பண்ணும். இதிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு டாப் லைன் போயிட்டு ரிட்டர்ன் மிடில் லைனை டச் பண்ணிவிட்டு ஜி. ஸ்மால் ஜி இப்படி போடுவோம். ஏ போட்டுட்டு கீழே இந்த லைனை இழுத்துட்டு பெண்ட் பண்ணிடணும். ஓகே. ஜி. என்ன ரிட்டன் ஹெச். ஹெச் எப்படி போடுவோம், இதிலேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக், இதிலேருந்து இப்படி கொடுத்துட்டு இப்படி இதில் இது பண்ணி இப்படி போடணும். ஓகே. ஸ்மால் ஹெச் இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்ளைனை டச் பண்ணிவிட்டு டவுனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இழுத்து தரணும். ஹெச். நெக்ஸ்ட் ஐ. மிடில் லைன்லேருந்து கொண்டு போயிட்டு டாப் லைன் டச் பண்ணிவிட்டு இப்படி போடணும். இது ஐ. ஸ்மால் ஐனா பேஸ் லைன்லேருந்து மிடில் லைன் இப்படி போட்டு இதில் ஒரு டாட் ஷுட் பி விசிபிள். ஜே. ஜே அதே மாதிரி ஐயை ஃபஸ்ட்டு போட்டுக்கிடணும். அப்புறம் கீழே இருந்து ஒய்க்கு இழுக்கிற மாதிரி இழுக்கணும். ஸ்மால் ஜே. ஓகே, ஈஸி தானே? சாரி, ஜே தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ போடுற மாதிரியே முதல்ல ஜே போட்டுக்கணும். இப்படி போட்டு பாட்டம் லைன் டச் பண்ணிவிட்டு ரிட்டன் இப்படி வந்துடணும். ஸ்மால் ஜேயும் அதே மாதிரி தான், ஐ போடுற மாதிரியே போட்டு கீழே ஒய்க்கு இழுக்கிற மாதிரி அந்த இதை பெண்ட் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு கே. கே எப்படி போடணும், ஹெச்சுக்கு போடுற மாதிரி இப்படி போட்டுட்டு இதில் இப்படி போடணும். கே. ஸ்மால் கே ஹெச் போடுற மாதிரியே போட்டுட்டு இதில் இந்த இது போடணும். ஓகே. நெக்ஸ்ட் எல். கேபிட்டல் எல்.
நெக்ஸ்ட்டு ஸ்மால் எல் அப் லைனில் போட்டு இப்படி போடணும் எல். நெக்ஸ்ட்டு எம் போட போகிறோம். எம் எப்படி போடணும்? இதிலேருந்து இப்படி கொண்டு போயிட்டு பாட்டம் லைன் டச் பண்ணணும், டாப் லைன் டச் பண்ணணும், எம். நெக்ஸ்ட்டு இது வந்து மிடில் லைன் மட்டும் டச் பண்ணால் போதும் ஸ்மால் எம்க்கு. என்னும் அதே மாதிரி தான் பாட்டம் லைன்லேருந்து கொண்டு போயிட்டு டாப் லைன் டச் பண்ணணும், அப் லைன், அப்புறம் பாட்டம் லைன், அப்புறம் இது என். ஈஸி தானே? அப்புறம் ஓ, கேபிட்டல் ஓ, கேபிட்டலாக போட்டு இதை ஒரு பெண்டு கொடுத்துடணும். ஸ்மால் ஓ இப்படி போடணும். நீட்டாக போடணும். நெக்ஸ்ட்டு பி எப்படி போடணும்? இதிலேருந்து அப் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டவுன் லைனுக்கு வந்து மிடில் லைனில் முடிக்கணும். பியில் பாதி. நெக்ஸ்ட்டு ஸ்மால் பி இப்படி பாட்டமுக்கு வந்துட்டு இதிலேருந்து இப்படியே போட்டுருங்க. இப்படி போடணுன்னு அவசியம் இல்லை, இப்படி போட்டுருங்க பி. நெக்ஸ்ட்டு கியூ இப்படி போட்டுட்டு இப்படி வந்து கியூ, ஸ்மால் கியூ ஏ மாதிரியே போட்டுட்டு கீழே வந்து இப்படி ஸ்மால் கியூ. நெக்ஸ்ட்டு ஆர், கேபிட்டல் ஆர். அப் லைன்லேருந்து வந்து மிடில் லைனில் பி போட்டு கீழே எழுத்துட்டா ஆர். நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஆர் இப்படி. ஓகேவா? சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா மத்தியில் பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதணும். நீட்டாக இருக்கணும் ஹேண்ட் ரைட்டிங். நெக்ஸ்ட்டு எஸ், கேபிட்டல் எஸ் இப்படி போடணும், நீட்டாக போடணும். எப்படி மறுபடியும் சொல்லித்தரேன். மத்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப் லைனை டச் பண்ணி ரிட்டன் பேஸ் லைனுக்கு வந்து பானை மாதிரி அந்த லைனை எந்த லைன் எடுத்தோமோ அதை தாண்டி வெளியில் போயிட்டு வரணும் உள்ளே. ஓகே? ஸ்மால் எஸ் இப்படி. நிறைய பேர் கேபிட்டல் எஸ் எப்படி போடுறீங்க தெரியுமா? கேபிட்டல் எஸ் எப்படி போடுறீங்கன்னா இப்படி போட்டுட்டு இப்படி போடுறீங்க. இது தப்பு. இப்படி போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டி, எஃப் மாதிரியே தான் இப்படி போட்டுட்டு இதிலே ஸ்டாப் பண்ணிடணும். டி, ஸ்மால் டி ஈஸி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், போடணும். நெக்ஸ்ட்டு யூ எப்படி போடணும்? அப் லைன்லேருந்து டவுனுக்கு வந்து டவுனில் பிடிக்கணும். யூ இது டவுன் லைன்லேருந்து பேஸ் லைன்லேருந்தே தான் வரணும். இது பேஸ் லைன். நெக்ஸ்ட்டு வி, அப் லைன்லேருந்து பேஸ் லைனுக்கு வந்துட்டு இதில் இந்த கர்வ் கொடுக்கணும். வி. ஓகே? நெக்ஸ்ட்டு டபிள்யூ, மேலேருந்து வந்து இதுவும் பேஸ் லைன்லேருந்து அப் லைனை டச் பண்ணணும். எம் மாதிரியே தான் ரிவர்ஸ். டபிள்யூ. ஓகே? நெக்ஸ்ட்டு எக்ஸ் என்ன பண்ணணும்? இதில் இருந்தே பண்ணி இப்படி பண்ணிவிட்டு எக்ஸ். ஓகே? ஈஸி. நெக்ஸ்ட் ஒய், கேபிட்டல் யூ மாதிரியே போட்டு கீழே வந்துடணும். இதுலேயும் யூ மாதிரியே ஸ்மால் யூ மாதிரியே போட்டுட்டு கீழே வந்து இழுத்துடணும். சி, சரி. ஸோ இதுலேயும் ஏக்கு இருக்கிற மாதிரியே எடுத்துட்டு தான் செட் போடணும். ஈஸி. ஸோ இப்படி தான் நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் எழுதுனீங்கன்னா அழகாக நீட்டாக இருக்கும். ஓகே? இதை லேர்ன் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் ஏதாவது டவுட்னா மேம்கிட்ட கேட்கணும். ரெகுலராக இதை வந்து டெய்லி வீட்டில் சும்மா இருக்கும்போது எழுதி பார்க்கணும். அப்போ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி ஆல்ஃபபெட்ஸ் பார்த்துருக்கோம். போக போக சின்ன சின்ன வேர்ட்ஸ், சென்டென்சஸ் அதெல்லாம் பார்க்கணும். ஓகே? தேங்க்யூ.